ஹே கைஸ், ஸோ இன்னைக்கு நான் படித்த புக்ஸில் கொஞ்சம் எனக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்த ஒரு ரீசெண்டான புக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்றதான் ஐடியா. ஸோ ரீசெண்டாக அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் மேன் ஆக்சுவலாக ஹூ அச்சீவ்டு ஹிஸ் ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் அட் த சேம் டைம் லைக் ஹூ ஸ்டார்டட் ஹிஸ் பிஸ்னஸ் வென் ஹீ வாஸ் இன் ஹிஸ் 20s. ஸோ இந்த புக்கில் வந்து இட் இஸ் லிட்டில் அன்யூஷுவல் ஆர் லைக் நாட் டிபிக்கல் ஃப்ரம் வாட் ஐ ரீட். ஸோ யூஸ்வலாக வந்து நான் ஃபைனான்ஸ் புக் நிறைய ரீட் பண்ணுவேன், பட் திஸ் டைம் வந்து இது சம்வாட் ரிலேட்டட் டு யுவர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் டாப்பிக்கில் வரும். ஸோ ஆத்தர் வந்து ஒரு நாட் ஜஸ்ட் அன் ஆத்தர், பட் ஹீ வாஸ் அ பிளாஸ்டிக் சர்ஜன். ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை ஷேர் பண்ணுவார். அவர் நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அவரோட பேஷண்ட்ஸ் போனதுக்கப்புறம் அவங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகுறதே அவர் வந்து அவரோட லைஃப்பில் நிறைய அப்சர்வ் பண்ணியிருப்பார். ஸோ நிறைய பேருக்கு ஆஸ்பெக்டில் சில ப்ராப்ளம் இருக்கும். லைக் இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மோல் இருக்கும் அண்ட் அவங்களோட ஸ்கின்னே சேஞ்ச் பண்ண மாதிரி மெடிக்கல் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அனுப்புவார். பட் அவர் ஸ்ட்ரேஞ்சாக என்ன அப்சர்வ் பண்ணியிருப்பாருன்னா, லைக் ஆஃப்டர் 1 or 2 years வந்து அவங்க பர்சனாலிட்டியே சில சேஞ்சஸ் இருக்கும். சம் வேர் ஏபிள் டு அச்சீவ் லைக் கிரேட் சக்ஸஸ் இன் தேர் லைஃப். நிறைய பேர் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. சம் பீப்புள் வந்து அவங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் ஆகி லைக் அவங்களோட கரியரில் ஃபெயில் கூட ஆயிருப்பாங்க. அவர் நீட்டாக இதை ஒரு அனாலஜி ஆஃப் அ கம்ப்யூட்டர் மூலமாக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி ஒரு ஃபிசிக்கல் ஹார்ட்வேரோ, நம்ம ஹியூமன் பாடி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் சிமிலர் டு லைக் ஃபிசிக்கல் ஹார்ட்வேர் நம்ம பாடியை கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு கம்ப்யூட்டரை கவர்ன் பண்ணுதோ, அதே மாதிரி உங்களோட பிரெயின் வந்து இட் ரன்ஸ் அ சாஃப்ட்வேர் ஆன் டாப் ஆஃப் இட் டு பில்ட் யுவர் பர்சனாலிட்டி. ஸோ அதை எப்படி சொல்லியிருப்பாருன்னா, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த லாஸ்ட் 10 or 20 years or 30 years ஆஃப் யுவர் லைஃப்பில் உங்களோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸஸை ஃபேஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி உங்களோட வேர்ல்டு வியூ ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இது வந்து உங்களோட பர்சனாலிட்டியை ஒரு மாதிரியாக டிட்டர்மைன் பண்ணும். ஸோ நீங்கள் எப்படி இந்த வேர்ல்டை பர்சீவ் பண்ணுறீங்க அப்படின்றது வந்து டிட்டர்மைன் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே முக்கால்வாசி பேருக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும். ஸோ அதை அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, காட் கொடுத்த பாடி வந்து ஈவன் அவர் காடை கூட அதில் ரிலேட் பண்ணுவார். ஸோ காட் எப்படி பாடியை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொடுத்துருப்பாரு. தெர் இஸ் நோ சேஞ்ச். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பில்ட் வித் த சேம் ஹார்ட்வேர் விச் இஸ் யுவர் ஃபிசிக்கல் பாடி அண்ட் ஃபிசிக்கல் பிரெயின். ஸோ இதில் நம்ம தான் வந்துட்டு நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸை பேஸ் பண்ணி நம்மளை கன்ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறோம். மீனிங் லைக் எனக்கு இது வராது, நான் இதில் குட் இதில் பேடுன்ட்டு. பட் அவர் என்ன சொல்லுவார்னா, லைக் கரெக்டான ஒரு அப்ரோச்சில் நம்ம அந்த சாஃப்ட்வேரை டியூன் பண்ணோன்னா, யுவர் வேர்ல்ட் வியூவை டியூன் பண்ணோன்னா, யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் ஈவன் கிரேட்டர் சக்ஸஸஸ் விச் யூ நெவர் ஈவன் திங்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங்கை வச்சு அவர் எப்படி என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஸோ சின்ன வயசில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரை நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் ஒரு எல்லோரும் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணும்போது இட் டிடன்ட் கோ வெல். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்கள் ஹியூமிலேட் ஆகிருக்கலாம். அந்த ஹியூமிலேஷனில் வந்து நீங்கள் என்ன டிசைட் பண்ணிடுவீங்கன்னா, ஓகே நம்ம இனிமேல் நம்ம ஜென்மத்துக்கும் நம்ம லைஃப்பில் பப்ளிக் ஸ்பீக்கிங் பார்த்தே போகக்கூடாது. அது ஏன்னா அந்த ஒரு ஃபெயிலியர்னால நீங்கள் இட் வில் ஹாவ் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் இன் யுவர் வேர்ல்ட் வியூ. ஸோ இதை அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த வேர்ல்ட் வியூவை மாற்றுறதுக்கு உங்கள் பிரெயினை வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓகே இனிமேல் நம்மளுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் வரும் அப்படின்னு சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லையோ இல்லை சில பேர் அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ உங்களை மாற்றிட முடியாது. எப்படி ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு அந்த வேர்ல்ட் வியூ வந்துச்சோ, அதே எக்ஸ்பீரியன்ஸை ஃப்யூச்சரில் என்ன பண்ணலான்னா, சின்ன சின்ன சக்ஸஸை யூஸ் பண்ணி அதனால் வர்ற கான்ஃபிடன்ஸ் மூலமாக நீங்கள் என்ன வேணுமோ அதை அச்சீவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாவில் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் பேசுகிறனாலையோ, ஒரு சின்ன பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் அதில் ஆர்கனைசராக இருந்து நீங்கள் கொஞ்சம் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணி உங்களோட சக்ஸஸை கொஞ்சம் அச்சீவ் பண்ணி உங்கள் கான்ஃபிடன்ஸை லைட்டாக பில்ட் பண்ணி அந்த பழைய வேர்ல்ட் வியூவை அப்படியே ஓவர் ரைட் பண்ணி உங்களால் பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வியூவை கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ பேசிக்கலாக அவர் என்ன சொல்ல வருவார்னா, it's not inbuilt or inherent that you cannot do something, but you have deceived yourself or you have made yourself believe that you would not be able to do certain things. அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ எப்படி உங்கள் வேர்ல்ட் வியூ ஃபார்ம் ஆகிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நீங்கள் டெவலப் பண்ணீங்களோ, அதே மாதிரியே ஃப்யூச்சர்லேயும் நீங்கள் அதுக்குண்டான பாசிட்டிவ் அட்ரிபியூட்ஸை சின்ன சின்னதாக இதை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்கில் கூட இந்த கான்செப்ட் வரும். இன் மெஷின் லேர்னிங் தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும். லைக் சின்ன சின்ன சக்ஸஸ் மூலமாக அச்சீவ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ணலாம். ஸோ செகண்ட் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தது வந்து லைக் எல்லோரும் என்ன நினைப்போம்னா,
சில விஷயங்கள் பண்ணுறது மூலமாக ஹாப்பினஸ் வரும். லைக் ஒன்ஸ் யூ அச்சீவ் சக்ஸஸ் யூ வில் பி ஏபிள் டு அச்சீவ் யுவர் ஹாப்பினஸ் அப்படின்றது தான் நம்மளோட மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இட்ஸ் த அதர் வே அரவுண்ட். சக்ஸஸ் மூலமாக ஹாப்பினஸ் வராது. ஹாப்பினஸ் இஸ் த வே டு அச்சீவ் சக்ஸஸ். ரிகார்ட்லெஸ் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் லைஃப். நீங்கள் சக்ஸஸே அச்சீவ் பண்ணலன்னா கூட, இல்லை ஒரு பெரிய சம் கோலுக்காக இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்படின்னா தான் ஹாப்பி ஆவான்றதை விட பி ஹாப்பி. ஏற்கனவே இது நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸில் கூட சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருங்க, அதை வச்சு சக்ஸஸ் அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்றது. உங்களோட செல்ஃப் இமேஜ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ யூ நாட் பி ஏபிள் டு அவுட் க்ரோ தட் செல்ஃப் இமேஜ். நீங்கள் என்ன ஒரு வேர்ல்ட் வியூ வச்சுருக்கோமோ அது எப்படி நம்மளை அஃபெக்ட் பண்ணணும்னா, ஈவன் இஃப் யூ ஆர் கிவன் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் யூர் லைஃப், உங்களோட வேர்ல்ட் வியூ எப்படி இருக்குன்னா, நான் இந்த பேராமீட்டர்ஸ்குள்ளே தான் ஐ வில் ஃபங்க்ஷன். ஸோ ஈவன் இஃப் யூ ஆர் கிவன் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அதில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்காம அதை லூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் அவர் மிடில் கிளாஸ் லைஃப் ப்ராப்ளம் கம்ஸ் ஃப்ரம் தேட்னு நான் நினைக்கிறேன். அவர் அதுவும் கரெக்டாக சொல்லுவார். ஸோ உங்களோட வேர்ல்ட் வியூவை மாற்றுறதுக்கு ஹாப்பினஸ் இஸ் த வே. பி ஹாப்பி அண்ட் அச்சீவ் சக்ஸஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லுக்கிங் ஃபார் சக்ஸஸ் ஆர் அ ரீசன் டு கெட் ஹாப்பி. செகண்ட் ஒன் இஸ் உங்களோட செல்ஃப் இமேஜை மாற்றுறதுக்கு எப்படி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சோ அதே மாதிரியே ஃப்யூச்சர்லேயும் உங்களோட கோயிங் ஃபார்வர்டு உள்ள எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு டியூன் பண்ணி உங்களையே டிசீவ் பண்ணுங்கன்னு சொல்லுவார். உங்கள் பிரெயினை கொஞ்சம் கொஞ்சமாக ஏமாற்றணும். லைக் சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுத்து அந்த வர்ற சின்ன சின்ன சக்ஸஸ் மூலமாக, இல்லை நம்மளால் இது பண்ண முடியுன்ற ஒரு வேர்ல்ட் வியூவை சேஞ்ச் பண்ணி ஒரு சர்டன் ஆஸ்பெக்ட்ஸை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வந்துட முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியலாக இருந்தது இந்த புக்கில். ஸோ டெஃபினெட்லி நான் ரொம்ப ஒரு ஜிஸ்ட் தான் சொல்லியிருப்பேன். இட் வாஸ் அ கிரேட் ரீட் ஆக்சுவலி. இதில் நிறைய விஷயம் வந்துட்டு எதனால் ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட்டில் இருக்கணும், ஏன் ஒரு பெரிய கம்பெனிஸ் முக்கால்வாசி ஃபெயில் ஆகும், அண்ட் ஒரு சின்ன சின்ன புது ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து எப்படி ஒரு பெரிய கம்பெனிஸையே ஒரு நாளில் டீத்ரோன் பண்ணிட முடியும் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு பெரிய கம்பெனிஸ் வந்துட்டு தே வில் ட்ரை டு ஹோல்ட் தேர் ஸ்டாண்ட். அவங்க வந்து இருக்கிறத சேவ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ பட் ஒரு பிகினர்ஸ் மைண்ட் செட் வந்துட்டு எல்லாத்துக்குமே பண்ண ரெடியாக இருக்கணும். அண்ட் அந்த ஒரு கோலை நோக்கி மூவ் ஆகுற எனர்ஜி வந்து இட்ஸ் மோர் தேன் வாட் யூஆர் ட்ரைங் டு சேவ். இதை தான் நான் என்னோட பழைய ஷார்ட்ஸில் கூட ஆக்சுவலாக சொல்லியிருப்பேன். இன்வெஸ்டிங் வந்து ஒரு பேசிவான ஒரு விஷயம். அதை வச்சு நீங்கள் இருக்கிறத சேவ் பண்ண தான் முடியுமே தவிர்த்து புது குரோத்தை அச்சீவ் பண்ணணும்னா உங்களோட இன்கம் மூலமாகவும் உங்களுடைய ஜாப் மூலமாக தான் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ யா, சம்திங் அலாங் தோஸ் லைன்ஸ். பட் ரீட் பண்ணுங்கள் இந்த புக். ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் ஃபார் சம் ஒன் ஹூ வாண்ட்ஸ் டு டெவலப் தேர் பர்சனாலிட்டி.